வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டைம் அண்ட் மோஷன் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துட்டு வரோம். அதுக்கு தொடர்புடைய செய்திகளை இந்த பதிவிலையும் நம்ம பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சிறப்பான வேலையை செய்யணும். அந்த வேலையை அந்த டைம் லிமிட்டில் முடிக்கிறதுனால சில ட்ரைனிங்லாம் அதுக்கு நம்ம தன்னை ஆட்படுத்திக்கணும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இதில் நிறைய அளவில் நம்மளோட எம்ப்ளாயீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க செய்கிற வேலையோட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் ஏற்புடையதாக ஒன்று மேனேஜ்மெண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் மேனேஜ்மெண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ரெண்டும் ஒரே அளவில் ஃபுல் பிரிமில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது நம்ம நல்லபடியாக வேலை செய்கிறோம், சிறப்பான ஊதியம் கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த நிறைய அளவு ஊதியம் கொடுக்குறோன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் என்ன எதிர்பார்க்கும்? நம்மக்கிட்ட அதிக அளவில் வேலையை எதிர்பார்க்கும். மோர் ஒர்க் வில் பி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி எம்ப்ளாயீஸ் அப்படின்னு நினைக்கும் மேனேஜ்மெண்ட்டு. ஆனால் என்ன சில பதிவுக்கு முன்னாடி பார்த்தோம், குறைவான வேலையை சீக்கிரமாக செய்யலாம். ஆனால் நிறைய அதிகமான வேலை இருந்ததுன்னா சீக்கிரமாக செய்ய முடியாது. ஒர்க் லோடு ஹெவியாக இருக்கும், அதனால ஸ்ட்ரெஸ் இருக்கும், போர்டம் இருக்கும், மொனாட்டனஸ் இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். சில சமயத்தில் ரெஸ்ட் பாஸ் கொடுப்பாங்க, அந்த ரெஸ்ட் பாஸ் போதுமான அளவுக்கு இருக்காது அப்படியெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த டைம் அண்ட் மோஷன் ஸ்டடீஸ்னு ஏற்படுத்தின உடனே இந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள நம்மளோட ட்ரைனிங்கை இதில் என்ன கற்றுக்கிட்டு இருக்கோமோ அதை சிறப்புப்படுத்திக்கணும். ஓவர் த பீரியட் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செய்கிற ஒரு வேலை சிறப்பாக அமையும். அது ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரிதான், ஹோம் மேக்கரில் இருக்கிற சாதாரண ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் இருக்கும். சில சமயம் சிறு தொழில் செய்கிறவங்கள எம்எஸ்எம்இ அவங்கக்கிட்ட இருக்கிற சில அந்த ஈட்டபிள்ஸ் தயார் பண்ணுறது, அதுபோல் உற்பத்தி பொருளை இன்னும் வியாபாரம் மெருகூட்டி விற்கிறது, அதுபோல் இருக்கிறதுக்கும் இந்த டைம் அண்ட் மோஷன் ஸ்டடீஸ் பெரிய அளவில் பயன்படும். ஆனால் அந்த எம்எஸ்எம்இ தட் இஸ் மைக்ரோ லெவல் நம்ம ஆர்கனைசிங் ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறோம், ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறோம்னு சொன்னால் அந்த ஏரியாவில் கூட போதுமான அளவுக்கு நம்மளுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். நம்மளோட எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் கிடைக்கும், நம்மளே பர்சனலாக ட்ரைனிங் கொடுக்கலாம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை அதில் பயன்படுத்திக்கலாம்னு சொன்னால் அந்த எம்எஸ்எம்இ மேலும் மேலும் சிறப்பாக வளரும். அந்த எம்எஸ்எம்இன்றது என்ன? மைக்ரோ சர்வீஸ் ஓரியன்ட். ஒரு சின்ன முதல் போடுறோம், இத்தனை லாபம் கிடைக்கணும். இவ்வளோ ஒரு 5 லட்சம் ரூபாய் போட்டால் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே லாபம் கிடைக்கணும். 20 லட்சம் ரூபா போட்டால் 1 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு நம்ம வியாபாரம் பண்ணோம் அப்படின்னு சிறிய முதல்ல பெரிய லாபங்களை ஈட்டக்கூடிய வகையில் தொழில் செய்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? சாதாரண உற்பத்தி பொருள், சாதாரண இயற்கையாக விளையக்கூடிய பொருளுக்கு என்ன மெருகூட்டி, அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சாமான் கிடைக்கிறது, அந்த இயற்கையான பொருளை நம்ம நல்லா சுத்தப்படுத்தி பெரிய அளவில் அதை ப்ராசஸ் பண்ணி பேக்கெட் பண்ணி விற்கும்போது யூ கெட் பெட்டர். அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும், மார்க்கெட்டில் சந்தைப்படுத்த முடியும். மார்க்கெட்டில் போச்சுன்னா பெரிய அளவில் அதுக்கு வியாபாரம் இருக்கும். அந்த சேல்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உற்பத்தி தகுதி போல் நம்மளுக்கு லாபம் ஈட்ட முடியும் அப்படின்னு. இந்த எம்எஸ்எம்இன்றது சர்வீஸ் செக்டாரில் பண்ணினாலும் சரி, நம்ம என்ன தொழில் ஆரம்பித்து ஒரு தொழில் முனைவில் பண்ணினாலும் சரி. ஆனால் ஒரு 100 ப்ராடக்ட் தயார் பண்ணுறோன்னா 100மே நல்ல அளவில் வியாபாரம் ஆகணும்னு நினைக்கிறது இயற்கை. அப்படி தான் நடக்கும் இந்த எம்எஸ்எம்இயில். ஆனால் சில ப்ராடக்ட்ஸ்லாம் சில ஏரியாவில் நம்ம பண்ணும்பொழுது அது என்ன செய்யும்? அடுத்தது 100 போட்டால் ஒரு 7 அல்லது 8 தான் சர்வைவ் ஆகும். அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? நிறைய ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. அது எல்லாத்துக்கும் எஃபர்ட் போட்டு ட்ரைனிங்லாம் போட்டு பண்ணும்போது தட் பிகம்ஸ் அ வெரி பிக் பிஸ்னஸ். இட் இஸ் நாட் ஷார்ட் ஸ்பேனில் பண்ணுற மாதிரியோ சிறிய அளவில் சிறு தொழிலாக அது இருக்காது. அது சிறு தொழிலில் அந்த டாப்பிக்கில் அந்த சாமானை நம்ம தயார் பண்ணாலே அது என்னது? பெரிய தொழில் தான். அந்த தொழிலில் எந்த விதமான தொய்வு இருக்க முடியாது. பெரிய அளவில் தொழில் செய்யணும், பெரிய அளவில் முதலீடு செய்யணும், பெரிய அளவில் வியாபாரம் நடக்கும், அதுக்கு மேலே பெரிய அளவில் லாபம் ஈட்ட முடியும். அதனால் அது லாபம் ஈட்ட முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இட் வில் டேக் மினிமம் 5 to 6 years ஆகும். ஆனால் எம்எஸ்எம்இ மைக்ரோ லெவலில் சிறு தொழில் செய்து அதை நம்ம சர்வீஸ் ஓரியன்டாகவோ இல்லை சின்ன அளவில் முதலீட்டாளர்களாக நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் விரைவில் லாபம் ஈட்டுவது எப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். செய்யும்போதே நம்மளுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு கூட எல்லா வாய்ப்பும் உண்டு. அதனால் டைம் அண்ட் மோஷன் ஸ்டடீஸில் புதுசாக மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த யூஸ் பண்ணின மெத்தடுக்கு ஏற்ப நம்மளுடைய பணியாளர்களுக்கு நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும். அந்த ட்ரைனிங்க்கு தகுந்த மாதிரி அவங்களோட எஃபிஷியன்சியை அவங்களோட தொழில் காட்டுறாங்கன்னு சொன்னால் சிறப்பான அளவில் தொழில் மேன்மை அடையும் என்பது அதுக்கு நிதர்சனமான உண்மை. இதுக்கு ஒரு மாற்று கருத்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கேயுமே நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது,
அந்த வேலையை செய்கிறோம். இது ஒரு ஹவுஸ் ஹோல்டு கோரில் நம்ம எதிர்பார்க்கோம். நம்மளுக்கு டெய்லி கோர் வேலை செய்கிறோமே கிச்சனில், அது எதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு வைங்க. டு பிகின் வித் ஒரே ஒரு சாம்பார், ஒரு ரசம், இல்லாட்டி சாம்பார் ஒரே ஒரு பொரியல் செய்யறதுக்கே மினிமம் செலவுங்களுக்கு 1 ஹவர் பிடிக்குமா இருக்கும். ஓவர் த பீரியட் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. ஒரு 10 வருஷமாக நம்ம வீட்டில் டெய்லி சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் ஆஃபீஸ் போகிறோம்னு சொன்னால், அந்த 10 வருஷத்தில் வி குட் ஹவ் கெயின்ட் மெனி என்ன எக்ஸ்பீரியன்ஸோட குவான்டம் அதிகமாக இருக்கும். அதனால் இனிஷியல் ஸ்டேஜஸில் 1 ஹவர் 150 மினிட்ஸ், அதாவது 75 நிமிஷம் 80 நிமிஷம் செலவாக்கினது, இந்த 10 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸில் வி ஆர் டேக்கிங் ஒன்லி 40 மினிட்ஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க். அப்படி இருக்கும். 50% ஆஃப் த டைம் வி கேன் சேவ். அதுக்கு பதில் வேறு 200 ஐட்டம் செய்து சாப்பிடலாம். இல்லாட்டி போனால் அந்த 200 ஐட்டத்துக்குள்ளே வி கேன் அட்டெண்ட் ஆன் டு யுவர் ஆஃபீஸ் ஒர்க் பிட் ஏர்லி. அது மாதிரி செய்ய முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸுன்றது ட்ரைனிங் மூலமாக கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, தொழில் செய்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறுனா, ரெண்டுத்தையும் நம்ம டே டு டே ரொட்டீனில் அலுவலகத்துலேயும் அந்த ஹோம் ஃப்ரண்ட்லேயும் பயன்படுத்திக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுவே பெரிய அந்த டைம் அண்ட் மோஷனுக்கு அது ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு நம்ம இந்த பதிவில் அறுதிட்டு கூற முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.